யூடியூப் மட்டும் தயவு செஞ்சு நம்பி இருக்கிற பழக்கெல்லாம் விட்டுட்டு யூடியூப்பில் வந்தால் பெரிய ஆள் ஆகிடலாம், இல்லை நம்ம வீடியோ போடுறதுனால பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படிலாம் நினச்சின்னு இது பண்ணாதீங்க. என்றைக்காக இருந்தாலும் யூடியூப்பை வந்து உங்களோட சைடு இன்கமாக பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வருது வரல அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஓகே, இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரோம் அப்படின்ற நம்பிக்கையோடலாம் யூடியூப்பில் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. முதல்ல எது இருக்குதோ நம்ம கையில் இது தான் இருக்குது, இப்போதைக்கு சின்ன மொபைல் தான் இருக்குது, இந்த பின்னாடி பேக்ரவுண்டு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை, சின்ன மொபைல் இருக்கா அது போதும், அதை வச்சுக்கிட்டு முதல்ல வந்து யூடியூப் வீடியோ பண்ண பாருங்கள். எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம மெயின் ஒரு மைக்கு ஒன்று தேவை. மைக்கு வாங்கலாம், ஒரு 800 அந்த மாதிரி பட்ஜெட்லேயே நிறைய மைக்குங்களாம் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இருங்க, ஃபோனை ரெடியாக ஒழுங்காக வச்சுக்கிறேன், சரியாக தெரிய மாட்டேங்குது. நம்ம கையில் சின்னதாக மைக் இருந்தால் கூட போதும், இல்லை இந்த மாதிரி ஹெட்செட் ப்ளூடூத் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதை வச்சு கூட நம்ம பேசலாம். இன்னும் கொஞ்சம் காற்று சவுண்டு கேட்போம், காற்று இல்லாத சவுண்டில் உட்காந்து நம்ம பேசலாம். டெய்லியும் கண்டினியூஸாக வீடியோ போடுங்க, டெய்லியும் ஏதாவது ஒரு வீடியோ, சும்மா ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. முதல்ல ஒரு யூடியூபருக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, போயிட்டு எந்த டைமில் வீடியோ போடணும், எந்த டைமில் இது பண்ணணும்னு போயிட்டு அவங்க வாங்கிட்டெல்லாம் போய் கேட்குறத நிறுத்துங்க. முதல்ல போய் ஒருத்தன் கமெண்ட்டில் இந்த டைமுக்கு போடலாமா, யாவனும் ரீப்ளே பண்ண மாட்டான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் வந்து முயற்சி எடுத்து பண்ணணும். சும்மா ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு 10 வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, சும்மா ஒரு நார்மலாக ஒரு டைமுக்கு, இந்த காலையில் ஒரு 10 மணி இந்த மாதிரி டைமுக்கு போட்டுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எந்த டைமுக்கு போடலாம், போடக்கூடாது, இந்த டைமுக்கு போட்டால் நல்லா ரீச் ஆகுது, இனிமேல் அந்த டைமுக்கே போடலாம் அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டாக இது பண்ண முடியும். நீங்கள் எவங்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களாம் ஒன்றுமே சொல்லவும் மாட்டானுங்க. உண்மையிலே சொல்லப்போனால் எவனும் சொல்ல மாட்டானுங்க. நான்லாம் நிறையா பேர்கிட்ட கேட்டு எப்பா அசிங்கப்பட்டு எப்படி சொல்கிறது, ரீப்ளேவே பண்ண மாட்டாங்க. நம்ம இதுவும் வந்து லைக் மட்டும் போட்டு போயிடுவாங்க. உங்களோட முயற்சிக்கு நீங்கள் தான் இது பண்ணணும், யாருக்கிட்டையும் போய் கேட்காதீங்க. இருக்கிறத வச்சு போடுங்க, இருக்கிறத வச்சு போட்டாலே அதுவே கரெக்டாக வரும். நம்மளே வந்து ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் எடுக்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுக்குன்னு இதே தொழிலாக வச்சுட்டு மற்ற தொழிலெல்லாம் விட்டுறாதீங்க. இதை வந்து சைடாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு நல்ல இன்கம் வருது அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து யூடியூப்பில் இறங்கலாம். எதுவுமே வராமல் நான் கேமரா வாங்கிடுறேன், நான் இது பண்ணிடுறேன், இதை பண்ணிவிட்டு இதில் போட்டால் தான் வீடியோ நல்லா போகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இருக்கிறத வச்சே போடலாம், உங்கள் வீடியோ நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது. எல்லாமே நார்மலாக நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் போட ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே இதுவாகிடும். அதான் உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து நீங்களே வந்து பார்க்கலாம் எந்த டைமில் போட்டால் கரெக்டாக. ஒரு பெரிய வீடியோலாம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஈவினிங் 6 அந்த மாதிரி அந்த ஒரு டைமில் போடுங்க. அந்த 6லேருந்து 10 ஒரு அந்த டைமுக்குள்ளே போட்டிங்கன்னா தான், ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி டைமில் ஆஃபீஸில் இருப்பாங்க, இந்த மாதிரி டைமில் பார்ப்பாங்க, சாப்பிடும் போது மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி டைமில் பார்ப்பாங்க. சில பேர் காலையில் வந்து ட்ரெயினில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சில பேர் நிறைய நேரத்தில் வீடியோ பார்ப்பாங்க. ஈவினிங் நைட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து அந்த மாதிரி பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட தான் வந்து கரெக்டான ஒரு டைமிங் இருக்கும். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஷார்ட் வீடியோ எந்த டைமில் போடுறது இப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, எவனும் பதில் சொல்ல போகிறதும் கிடையாது. நீங்கள் கேட்குறதும் வேஸ்ட்டு தான். நீங்களாக ஒரு கரெக்டான ஒரு டைமிங் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சின்ன வீடியோவாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 15 செகண்டு 30 செகண்ட் அந்த மாதிரி ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்களாக வந்து கரெக்டாக போட பாருங்கள். கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு டைமிங் எடுத்து போடுங்க. அது மெயினாக ஒன்று யோசிச்சுக்கோங்க, கரெக்டாக எந்த டைமுக்கு போடுறன்றதும் நம்ம தான் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மறந்துடுவோம், நம்ம இந்த வீடியோ இந்த டைமுக்கு போட்டோமா, அந்த வீடியோ அந்த டைம் போட்டோமான்றது மறந்துடுவோம். கரெக்டாக நான் அந்த டைமுக்கு போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ கம்பல்சரி ரீச் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போடும்போது அந்த டைமில் கரெக்டாக அந்த டெய்லியும் கண்டினியூஸாக வீடியோ போடுங்க. ஒரு நார்மலாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம்ன்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. எதையாவது பேசி உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியும், எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியும், எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியும், எனக்கு இது பண்ணுறது பிடிக்கும், அது பண்ணுறது பிடிக்கும், ஒரு சமையலில் இதுவாக இருந்தால் அது பண்ணுறது பிடிக்கும், அந்த மாதிரி நீங்களாக எடுத்து போடுங்க. நீங்களே இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் ஏறாகுறமா, அதுதான் ஸ்டார்டிங் நானும் அப்படி தான் இருந்தேன். என்ன போடுறது தெரியாமல் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுறது. அப்படி தான் உங்களுக்கே போக தெரியும் எந்த வீடியோ போட்டால். நீங்கள் போட்ட வீடியோவிலே போய் பார்த்தீங்கனாலே
உங்களுக்கு எந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிருக்குன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதிலேயே பார்த்து அந்த மாதிரி கண்டென்ட்டே எடுத்தே போடலாம். நீங்கள் அதுக்குன்னு யூடியூபே ஒரு சும்மா வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்ற பட்சத்துக்கு வேணுன்னா ஓகே, மற்ற வேலையெல்லாம் விட்டு இதிலே ஃபுல்லாக இறங்கலாம், இதிலே கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது அப்படி வேணால் பண்ணுங்களே தவிர, மற்றபடி யூடியூப்பு என்றைக்குமே நம்பாதீங்க. யூடியூப்பு என்றைக்குமே நம்பக்கூடாது. இதுதான் நான் மெயினாக சொல்கிற விஷயம். என்னென்னா ஒருத்தங்களுக்கு கிளிக் ஆகும், 1-2 வீடியோலலாம் கிளிக் ஆகிடும். எல்லாருக்குமே அப்படிலாம் ஆகாது. நான்லாம் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் இருக்கும். ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு கிளிக் ஆகலை, 4000 வாட்ச் ஹவர்ஸும் வரல, ஒன்றுமே வரல. ஆனால் நான் எப்படி சொல்கிறது, நானும் அடிக்கடி பெரிய வீடியோலாம் போடுறதில்ல, பெரிய வீடியோவும் போடுறதில்ல. நம்ம இது பண்ணி போட்டால் தான், இன்வால்வ் பண்ணி போட்டால் தான், என்ன தான் எதுவாக இருந்தாலும் டைம் கிடைக்கிற நேரத்தில் போட்டால் தான் உண்டு. அதே மாதிரி தான் நீங்களும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுங்க. வீடியோ எடுத்து போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் நடக்கிறதே வீடியோ எடுத்து போடலாம். ஃபேமிலி ஃபன் பண்ணுறது இந்த மாதிரி இதுதான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஜாலியாக இப்போதைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜாலியாக ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா ரீச் ஆகும். நம்ம போடுறதுல தான் இருக்குது. நம்மக்கிட்ட இது இருந்தால் தான் வீடியோ நல்லா பார்ப்பாங்க, இந்த பெரிய ஃபோன் ஐஃபோன் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம எஸ்ட்டு வேணும், நம்ம கையில் இருக்கிறத வச்சு எது வேணாலும் எடுக்கலாம், எது வேணாலும் நம்ம கையில் வச்சே பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வருது அப்படின்ற பட்சத்தில் அதுலேருந்து காசு எடுத்து வேணால் நீங்கள் மைக் வாங்குறது, எது வேணால் இது பண்ணுறது வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். எப்பயுமே யூடியூப்பையும் நம்பிட்டு இருக்காதீங்க. முதல்ல உங்களோட வேலையை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த டைமுக்கு யூடியூபுக்குன்னு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குவேன் அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு டைம் எடுத்து நீங்கள் நேரம் எடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருங்க. ஒன்றுமே கிடையாது இதில். நீங்கள் காசு கொடுத்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரீ தான் எல்லாமே. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ எடுத்து நீங்களாக போடுங்க, கண்டினியூவாக பண்ணுங்கள். கம்பல்சரி நீங்களும் ஜெயிக்கலாம். வேறு என்ன சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்பை நம்பாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஒரு ஜாலியாக எடுத்துக்கோங்க, ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு எதுவும் பண்ணாதீங்க. இதில் தான் நம்ம பொழப்பே நடத்த முடியும், இது இருந்தால் தான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. சும்மா இது ஒரு டைம் பாஸுக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.